ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்கியூல ஒரு செல்லு, ஒரு பை எடுத்திருந்தோம். அது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரேடு தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. ஸோ, அந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு டெய்லி எடுத்தது வந்து சாதாரண ட்ரேடு தான். அதுக்கு டெய்லி வரையும் போணுமான்றது தேவையில்ல. ஸோ, பாருங்க புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, டெய்லி வந்து லோ எஸ்எம்டி பண்ணியிருக்கு. பிரைஸ் வந்து ஆமா, லோ எஸ்எம்டி பண்ணியிருக்கான். எஸ்எம்டி பண்ணிட்டு பிரைஸ் மேலே ஏத்திட்டு இருந்தான். அடுத்து 4 ஹவராவும் அங்க சாரி இடிகேஷ் வைக்கணும். 4 ஹவரா அந்த ஏஷியனோட லோவ அங்க ஸ்வீப் பண்ணிட்டு, லண்டன் ஸ்வீப் பண்ணிட்டு போயிருந்தான். இங்க ஸ்வீப் பண்ணாம பிரைஸ் மேல ஏத்த ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ ஏத்திட்டு, இந்த இடத்துல வந்து 6 மணி கேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்துச்சு. பிரைஸ் இப்ப இந்த இன்வெஸ்ட்ல லோ பிரிண்ட் பண்ணிட்டு, திரும்பி ஹை போயிட்டு, இந்த ஓபிய டேப் பண்ணிட்டு, பிரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பிரைஸ் ஆக்ஷனு. ஸோ இதுல நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் வந்து ஆஃப்டர் 9:30 தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த ஆஃப்டர் 9:30ல எனக்கு எப்படி ட்ரேட் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரேடு தான் இன்னைக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான ட்ரேடு தான். ஸோ பிரைஸ் வந்து 9:30க்கு வந்து ஒரு செல் ஆயிட்டு இருந்துச்சு. செல் ஆயிட்டு இருக்கப்போ பிரைஸ் வந்து இந்த எஃப்இஜி கிரியேட் பண்ண எஃப்இஜிக்கு வந்து 940 டூ 935க்கு கிரியேட் பண்ண எஃப்இஜிக்குள்ள வந்து 945க்கு வந்துருந்துச்சு. இங்கே வரல. ஸோ பிடிஆர் எஸ்எம்டி. ஸோ இதில் வந்து நான் என்ட்ரி எடுத்து இந்த 15 செகண்ட்ஸ் இந்த லோவில் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். 15 செகண்ட்ஸு உள்ளே போயிட்டு இதுதான் எஃப்இஜிக்குள்ளே வந்த கேண்டில். நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் எப்படி எடுத்தேன்றது புரியும். ஸோ இதுதான் எஃப்இஜிக்குள்ளே வந்த ஹை. இதில் ஒரு கேட்ச் இருக்குது. இந்த ட்ரேடு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு விஷயம் இதில் உங்களுக்கு புரிய வரும். அதில் நான் அதை ரிவீல் பண்ணலை. அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த இதை நான் சொல்லலை. இப்போ 2 ட்ரேடுமே பிடிஆர் எஸ்எம்டி ட்ரேடு தான். ஆனால் 2 ட்ரேடுக்குமே உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ 15 செகண்ட்ஸு ப்ரைஸ் கரெக்டாக பாருங்கள். சாரி, எடுத்துக்கிறேன். 15 செகண்ட்ஸில் உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு சிஎஸ்டி வைக்கிது. வச்ச உடனே என்ட்ரி. அந்த லோவில் இங்கே ஹைல எஸ்எல், இந்த லோவில் டிபி. ஃபஸ்ட்டு டிபி செட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து 1:2.93 ட்ரேடு. ஸோ இதுதான் இந்த ட்ரேடு எடுத்தது. ஸோ பார்த்துட்டிங்க. இந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்துருங்க. ஸோ கரெக்டாக சிஎஸ்டி வச்சுட்டு உள்ளே வந்த உடனே இங்கே குத்திட்டு இந்த லோலே எக்ஸிட் ஆயாச்சு. இது சும்மா இது பண்ண, அதாவது கண்டுக்க வேணாம். ஒன்று தான் இது பண்ணியிருப்போம். அதனால் இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. குழப்பிக்க வேணாம். இங்கே எடுக்கிறோம், ட்ரேடு இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ 5 இது. ஸோ செகண்ட் ட்ரேடு 15 மினிட்டு ப்ரிஃபரன்சஸில் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது அப்போ தான் புரியுன்ற ரீசனுக்காக. ஸோ ரைட். ரெண்டாவது ட்ரேடு இந்த இதில் இப்போ இந்த ஹையில் ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜிக்கு வந்து வந்திருக்கு. இஎஸ் வந்து வரல. இந்த எஃப்இஜிக்கு வந்து இஎஸ் வரல, தெரியுதா? ஸோ பிடிஆர் எஸ்எம்டி. இந்த எஸ்எம்டியில் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இதே இது பிடிஆர்க்குள்ளே வந்திருக்கு, வரல. இந்த லோ எடுத்து இந்த ஹையை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ட்ரேடு தான். இப்போ அதே இது இதுக்குள்ளே 15 செகண்ட்ஸ் வாங்க. இங்கே ஒரு இது இருக்குது, விஷயம் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து 11 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே வந்த கேண்டில். இந்த கேண்டில் உள்ளே வந்துட்டு சிஎஸ்டி வச்சுருக்கு. ஆனால் நான் இங்கே எடுக்கலை. இந்த கேண்டில் டிஎஸ் ஆக விட்டு இந்த இதில் சிஎஸ்டி வச்சோன்னே நான் இங்கே எடுத்தேன். சீரியஸ்லி இங்கே எடுத்துகிட்டு இந்த ஹையில் தான் நான் டிபி செட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒன்று தான் அடிச்சிருந்தேன். ரொம்ப இதாக தான் அடிச்சிருந்தேன். அடிச்சுட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் வரப்போ நான் பிரேக் ஈவன் ட்ரைலிங் மூவ் பண்ணேன். ஆனால் 1:2 ட்ரேட் ஆயிடுச்சுன்றனால சும்மா ட்ரைலிங் மூவ் பண்ணேன். ப்ரைஸ் வந்து இங்கே அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு. சும்மா தான் இந்த ட்ரேட் எடுத்துருந்தோம். ஆனால் இது ட்ரேடு தான், கன்சிடரபிள் பண்ணக்கூடிய ட்ரேடு தான். இங்கே ஹைலாட் போட்டு எடுத்திருந்தேன்னா நான் ட்ரேடை ஹோல்டு பண்ணி டிபி போட்டுருப்பேன். இது பண்ணி தான் விட்டுருந்தேன். ஸோ இது வந்து இந்த ட்ரேடு வந்து கரெக்டாக இந்த ஓபி டேப் பண்ண விட்டு எடுத்துருந்தேன். ஸோ இது 1:2 இல்லை, இது ரொம்ப 10னா ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இங்கே வச்சுக்கோம் 1:6. ஓகே, இதுதான் இந்த ட்ரேடு. இந்த ட்ரேடுக்கான எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்துருங்க. ஏன் இந்த ட்ரேடு இங்கே வந்து நான் எடுக்காமல் இந்த டிஎஸ் ஆக விட்டு எடுத்தேன்றது தான் அந்த கேட்ச். ஃபைன் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல வந்து 15 மினிட் பிடிஆருக்குள்ளே வந்துட்டு சிஎஸ்டி வச்சுச்சு. இதுவும் தெளிவான சிஎஸ்டி தான். இங்கே வச்சு இங்கே எடுத்து வந்துருப்போம். இந்த லோவில் எஸ்எல் செட் பண்ணியிருப்போம். அந்த லோவை அடிச்சுட்டு தான் திரும்ப ப்ரைஸ் வந்து இங்கே போயிருக்கு. ஸோ ஏன் இந்த 2 ட்ரேடுக்கான இது இங்கே எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ட்ரேடு கட் ஆகிருக்கு. ஓகேவா? இதை கண்டுக்க வேணாம், சும்மா தான் எடுத்திருந்தோம். இங்கே டார்கெட் பண்ணோம். ப்ரைஸ் வந்து லைவில் இந்த ட்ரேடு எடுத்து போட்டிருந்தோம். லைவில் தான் அந்த ட்ரேடை எடுத்திருந்தோம். ஸோ கண்டுபிடிங்க. என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேட்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
ஸோ, இப்ப ஆமா. டெய்லி லைவ் போட்டுட்ருக்கோம். லைவ்ல வந்து அ என்ன மாரியே லைவ்ல ட்ரேட் பண்ற நெறைய பேர் இருக்காங்க. என்ன விட அதிகமா ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. லைவ்ல ட்ரேட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, லைவ் வந்து பாருங்க. ஆ உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். லைவ் பார்க்குறப்ப. எங்களுக்கே இருக்கிற டவுட்ட ஃபுல்லாவே அதில கிளியர் பண்ணுவாங்க. ஸோ, அதுதான் வந்து சொல்ல வந்தது. டெய்லி 7 மணிக்கு லைவ் இருக்கும். லைவ்ல வாங்க. உங்க டவுட்ஸ கிளியர் பண்ணிட்டு போங்க. என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு போலாம். ஸோ, இதுதான் வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. ஸோ, வந்திருக்கு. இங்கேயும் வந்திருக்கு. ஸோ, இத எப்படி எடுத்தேன் அப்டின்றத கொஞ்சம் மண்டைய குழப்பி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இங்கேருந்து நான் ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணி டிராப் பண்ணி வச்சிருக்கேன். இங்கேருந்து இந்த ஹைப் பண்ணி போணும்னு. போகுதான்னு பார்ப்போம். பிரைஸ் போயிட்டுருக்கு. போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ, அதுவுமே வந்து நான் டிராப் பண்ணதையும் காட்டுறேன். பிரைஸ் இப்போ ரெக்கார்ட் போடுறனால அத ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அத நம்ம டிபி அடிச்சதுக்கப்புறம் நம்ம அத ரிவீல் பண்ணுவோம். அத ஏன் எடுத்தோம் அப்படின்னு. ஸோ, இதுதான் இன்னைக்கான ட்ரேட் பிரேக் டவுன். இந்த பிரேக் டவுன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஒரு லைக்க தட்டி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. டெய்லி லைவ் வாங்க. உங்களோட டவுட்ஸ கிளியர் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ. டாடா. பாய். சி யூ மங்கீஸ்.